ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னா அது நீங்கள் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இத்தனை நாள் நான் வந்துட்டு சும்மா வீடியோக்கு எடுத்து திருடி அது வந்துட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் வந்துட்டு நம்ம லைவ் வீடியோ மாதிரி பண்ண போகிறோம். என்னடி இது? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய நண்பர்கள், அதாவது அண்ணன் தம்பி யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் ஓவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா நீங்களே வந்துட்டு ஓன் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததில் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் வீடியோ கிடையாது, டைரெக்டாக நம்மளும் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது தான். என்னடி இது? இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா நான் ஜெயிக்கிறதுல நம்ம ஜெயிக்கிறது, இங்கே நம்மன்றது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் இனிமேல் வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வீடியோ பண்ண போகிறோம். அதனால் உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் தாங்க. இதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்டிங் வீடியோ. இன்றைக்கி என்னடா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் ஏன் இங்கே வந்து நிச்சயிக்கிட்டு இருக்கேன் தான். இங்கே ஏன் நம்ம வந்து நிச்சயிக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதை சொல்கிறேன். இத்தனை நாள் நான் இப்போ தான் ஃபைனல் இயர் காலேஜ் முடித்தேன். அதனால் என்ன பண்ணி எனக்கு தெரியலை. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேறு, ஒன்றும் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கும் இல்லை. செகண்ட் இயரில் பசங்க சொன்னாங்க யூடியூப் போடா நல்ல வழி தெரியும்னு. சரி, அதை நம்பி யார் பேச்சையும் கேட்காம வந்துட்டு நான் பாட்டுக்கு சும்மா வீடியோ திருடி வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னமோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் வந்தீங்க. வந்த பின்னாடி பரவாயில்ல, நல்லா தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சுற்றி வராங்க என்ன இது. போக தம்பி நீ சொல்கிற கதை வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த புரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் எடுத்து சொல்லு. பிடிச்சவங்க பார்க்குறாங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, நம்மளும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம். அது என்ன கண்டென்ட்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து அதையும் நம்ம வீடியோ பண்ணலாம். ஓகேவா? ஓகேனா தம்ஸ் போட்டு விட்ருங்க.